கொரோனா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆஃப்டர் கொரோனா லாஸ்ட் 5 இயர்ஸா இந்த 5 டிசீஸ் சைலண்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேட்டி லிவர். முன்னெல்லாம் ஆல்கஹால் அதிகமா கன்சியூம் பண்றவங்க இந்த ஃபேட்டி லிவர், லிவர் சிரோசிஸ்ல வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்க, நிறைய ஹை கார்போஹைட்ரேட் டயட் சாப்பிட்றவங்க இந்த ஃபேட்டி லிவர் வரதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். செகண்ட் ஒன் ஒபிசிட்டிங்க, உடல் பருமன். கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் உடல் பருமன் ஆட்டுறத கண் கூட பாக்குறோம். இதுக்கு முக்கியமான காரணமே செடன்டரி லைஃப் ஸ்டைலு, ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈட்டிங் அண்ட் ஓவர் ஈட்டிங்க. சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் இது எல்லாத்துக்குமே முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி தான், மறந்துடாதீங்க. மூணாவது எங்க டிபார்ட்மெண்ட் தான் முதுகு தண்டு பிரச்சனை. சின்னவங்களேருந்து பெரியவங்க வர கழுத்து வலி, தலைவலி, இடுப்பு வலி, சயாட்டிக்கா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. அது யங் ஜெனரேஷனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய உட்கார்ந்து போன் பாக்குறது, லாங் சிட்டிங், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், இதெல்லாம் தான் இதுக்கு முக்கியமான ரீசன். ஃபோர்த் ஒன் கேஸ்ட்ரிக் இஷ்யூங்க. இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அல்சரு, ஐபிஎஸ்ன்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி யாருக்காவது ஒரு சிலருக்கு தான் பாக்குறோம். இப்ப யாரு கேட்டாலும் இந்த தொந்தரவு இருக்குங்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணமே லேட் நைட் சாப்பிடுறது, தூங்காம இருக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, இதெல்லாம் தான் ரீசன். ஃபிஃப்த் தூக்கமின்மை. இது ஒரு தேசிய வியாதியாவே ஆயிடுச்சுங்க. பேண்டமிக் டைம்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்லீப் சைக்கிள்லாம் சேஞ்ச் ஆனதாலையும் ரீசெண்டா வந்து சாட்டர்டே சண்டேஸ்ல லேட் நைட் தூங்குற பழக்கத்தினால தான் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன லைஃப் மாடிஃபிகேஷன் பண்ணாலே இந்த எல்லா ப்ராப்ளமே நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணலான்றத ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன்.